பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்குள் போக வேண்டும், அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல மடங்கு ஊற்றப்பட போகிறது. இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல, நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும் பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன். I will pour out my spirit. ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார். யார் மீது? முதலாவது குமாரர் குமாரத்திகள், இரண்டாவது வாலிபர்கள், அதன் பிறகு வயோதிபர்கள், அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சிறு பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் வாலிப வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது இந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கடைசி காலத்திற்கென்று தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை. ஆகவே தான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவர் மீது ஊற்றி கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன், நேற்றுக்கு முந்தின தினம் இதே இடத்தில் நாங்கள் ஜெபித்த போது 10 வயது நிரம்பின சிறு மகள் வந்து சொன்னாள், ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார்? இந்த 2 நாட்களும் மழை இல்லாதபடி நல்ல கால நிலைமை நான் தருவேன் என்று ஆண்டவர் பேசினார் என்று. ஆண்டவருடைய குரலை கேட்கிற சிறு பிள்ளைகள் எழும்பிவிட்டார்கள். 10 வயது மகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாள், கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது, குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அது பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம், யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம். இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம். இந்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார். வசனம் சொல்லுகிறாரு, அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார். சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கு இந்த வல்லமை? ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? 3 முக்கியமான காரியத்தை நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் வேதத்தில் இருக்கிறது. 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். முதலாவது, ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வரும்பொழுது செய்யக்கூடிய காரியம், அவர் நம்ம இயேசுவை போல வாழும்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ, இயேசுவை போல தாழ்மையாய் வாழ, இயேசுவை போல மனதுருக்கத்தோடு வாழ, இயேசுவை போல ஆத்ம பாரத்தோடு வாழ இயேசுவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறவர். இயேசுவை போல வாழ வைக்கிறவர் ஆவியானவர். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் இயேசுவை போல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவை போலெல்லாம் நடக்க முடியுமா? அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆத்ம பாரம், அப்படிலாம் நாம் வாழ முடியுமா? அந்த பலனை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து அவரை போல நம்மை மறுரூபப்படுத்துவது தான் ஆவியானுடைய முதலாவது வேலை.
இந்த அனுபவத்தை பவுல் பெற்றிருந்ததனால தான் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல நீங்களும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர் சொல்லுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அந்த அடிச்சுவட்டிலே பின்பற்றுகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இயேசு நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கும்படிக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், சத்துருவை நேசிக்க வேண்டும், உங்களைப் போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும், நான் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தமுள்ளவளாய் இருங்கள். இதையெல்லாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதித்தார். அப்போ அவரை போல எப்படி